ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஷட்டவுன், அதனால் சாயந்தரம் வரைக்கும் கரண்ட் இருக்காது. அதனால் நம்ம வந்து சென்னை ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி பண்ணலாம். அரைக்காமல் அப்படி செய்கிறது தான். தேவையான பொருட்கள்: லெமன் சைஸு புளி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து ஜீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து ஜீரகம், வெந்தயம் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, நம்ம 3 தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து கீரி எடுத்திருக்கேன். இது மாதிரி நடுவில் கீறிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதோட கரைச்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த தக்காளி. நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு. அதோட கூட கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல். இது வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? தக்காளி பச்சை காய் இருக்குல்ல, அந்த காய். இது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய், உப்பு தேவைப்படும். நான் சும்மா அள்ளி வச்சுருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து எந்த பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். நான் வந்து மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டி வந்து சூடாகிக்கட்டும். கரண்ட் இல்லாதனால லைட்டை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போது நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடுகு போட்டுப்போம். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வந்து நிறையா முறையில் வைக்கலாம், ஆனால் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். விருதுநகரில் வந்து மீன் குழம்பு வேறு மாதிரி வைப்பாங்க. எங்கள் ஊர் சீர்காழி, பூம்புகார் அங்கெல்லாம் வேறு மாதிரி வைப்பாங்க. கன்னியாகுமரி சைடு வேறு மாதிரி வைப்பாங்க. நான் ஒவ்வொரு டைமும் அந்த அந்த ரெசிபி எல்லாமே போடுறேன். இப்போ நம்ம கீரி எடுத்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ நம்ம இந்த பச்சை தக்காளி காய் போட்டுக்கலாம். இது போடணும்னு அவசியம் கிடையாது, என்கிட்ட இருந்ததுனால நான் போட்டுக்கிறேன். ஆனால் இது மீன் குழம்புக்கு நல்லதாக இருக்கும். இதெல்லாம் இப்படி சமைச்சு நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்டது. இப்போ செடியில் இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சுப்போம். நல்லா வதங்கியிருக்கு, வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்ச புளி, 3 தக்காளி, மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள்னால் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கரைச்சி எடுத்துருக்கேன் குழம்பு. அதே மாதிரி நீங்களும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இதில் உப்புலாம் நீங்களே நம்ம கரைக்கும் போதே உப்பு, உரப்பு எல்லாமே நமக்கு தெரியும். அந்த மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. குழம்புல வந்து பச்சை வாசனையே இருக்கக்கூடாது, அந்த பொடியோட பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. அந்த அளவு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு மூடி வச்சுருவோம். மூடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை சேர்த்துப்போம். நான் வந்து இப்போ வந்து நாட்டு மீன் தான் சேர்த்துக்கிறேன்.
இதே முறையில் கடல் மீன் கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடல் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சோம்னா இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறது கிடையாது, எதுவுமே அரைக்கிறது கிடையாது. அதனால் கரண்ட் இல்லாதப்போ ஒரு டைமாவது இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமையே எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு வந்து வச்சு உடனே சாப்பிட்றதோட ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ டைம் ஆயிடுச்சு, நாங்கள் மீன் வந்ததே 9 மணி ஆயிடுச்சு. அதனால் அவ்வளோதான், வெயிட் பண்ண மாட்டாங்க, சாப்பிட போகிறோம் நாங்கள். அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறேன். மணி ஆயிடுச்சுன்றனால பசிக்குதுன்ட்டாங்க. அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஹோம்மேட் ப்ரௌனி, பர்த்டே கேக்கு, சாக்லேட்டு, குக்கீஸ், கப் கேக்கு, நெய் கேக்கு, டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கு, டீ கேக்கு, ப்ளம் கேக்கு, டேட்ஸ் கேக்கு, கேரட் கேக்கு எல்லாமே செஞ்சு டெலிவரி பண்ணிக்கிட்டுருக்கேன். நீங்கள் வந்து விருதுநகரில் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா சுத்தமாகவும் செஞ்சு தந்துக்கிட்டுருக்கோம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.